அனைவருக்கும் வணக்கம். கருட புராணத்தின்படி ஒருவர் இறக்கும் முன்னர் அவருக்கு சில அறிகுறிகள் காட்டப்படும் என கூறப்படுகிறது. இந்து மதத்தில் பல்வேறு புராணங்கள் உள்ளது. அவற்றில் மிகவும் முக்கியமானது கருட புராணம். இந்த புராணம் மனிதர்கள் வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் என்ன நடக்கும் என்பதை பற்றி விளக்குகிறது. அதன்படி ஒவ்வொரு மனிதனும் தனது நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் விளைவுகளை அனுபவித்தே ஆக வேண்டும். மேலும் ஒருவருக்கு மரணத்திற்கு முன் என்னென்ன அறிகுறிகள் தோன்றும் என்பது இந்த புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. இது சொர்க்கம், நரகம், பாவம், புண்ணியம், ஞானம், நீதி, விதிகள் மற்றும் தர்மம் ஆகியவற்றை மக்களுக்கு விளக்குகிறது. அந்த வகையில் ஒருவர் இறப்பதற்கு முன்னர் அவருக்கு முன்கூட்டியே காட்டும் சில அறிகுறிகள் உள்ளது. அதை கருட புராணம் விரிவாக கூறியுள்ளது. அதை பார்க்கலாம். கருட புராணத்தின்படி ஒருவரை மரணம் நெருங்குவதற்கு முன் அறிகுறிகள் உடலில் தோன்றும். ஒருவரை மரணம் நெருங்குவது உறுதியாகிவிட்டால் அவர்களால் அவர்களுடைய மூக்கை பார்க்க முடியாது என்று கருட புராணம் கூறுகிறது. மரணம் நெருங்கும் போது ஒருவரால் எண்ணெய் அல்லது தண்ணீரில் தனது நிழலை காண முடியாது என்று கருட புராணம் கூறுகிறது. அதனால்தான் மரண நேரத்தில் ஒருவரின் நிழலும் அவரை விட்டு பிரியும் என கூறுவார்கள். கருட புராணத்தின்படி இறப்பதற்கு முன் ஒருவரின் கையில் உள்ள ரேகைகள் மிகவும் மங்கலாகிவிடும். சிலருக்கு அவை முற்றிலும் தெரியாமலே போய்விடும். இந்த அறிகுறி சில நாட்களுக்கு முன்னர் நடைபெறும். மரணம் ஒருவரை நெருங்கும் போது சில விசித்திரமான கனவுகள் வரக்கூடும் என கருட புராணம் கூறுகிறது. ஒரு நபர் தனது கனவுகளில் அணைந்து போன விளக்கு போன்ற சில விசித்திரமான விஷயங்களை காணத் தொடங்குவார். கருட புராணத்தின்படி இறப்பதற்கு முன் ஒருவர் தன்னை சுற்றி ஆன்மாக்களை உணரத் தொடங்குவார். அவை அவரது மூதாதையர்களின் ஆன்மாவாக இருக்கலாம். கருட புராணத்தின்படி ஒருவர் இறப்பதற்கு முன் அவரது சுவாசம் எதிர் திசையில் செல்ல தொடங்குகிறது. மேலும் அவர் யம தூதர்களை மிகவும் அருகில் பார்ப்பதால் தன்னை சுற்றி உள்ளவர்களை அவரால் பார்க்க முடியாமல் போகலாம். இது போன்ற அறிகுறிகள் ஒரு மனிதன் இறக்கும் முன்னர் அவருக்கு காட்டும் என்று கருட புராணம் கூறுகிறது. இந்த வீடியோவில் ஒருவர் மரணத்துக்கு முன்னாடி அவருக்கு காட்டக்கூடிய அறிகுறிகளை பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.